சுவையான உப்பு கறி சமைச்சு சாப்பிட்றது எப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குண்டா காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கறியை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல வாசனை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கறி இப்படி தான் வேகணும். நல்ல வாசனை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். புகை வந்து இப்படி தானே போகுது புகை. இப்போ நான் ஊதுற மாதிரி என் மூஞ்சிக்கு வரும் பத்தியா, ஊதுறதுக்கு முன்னே வருது. இப்போ புகை இப்படி தானே போகுது. இப்போ பாரு பத்தியா வந்துருச்சு. இப்போ பாரு பத்தியா, நீ இந்த உப்பு கறி தின்னக்கூடாதுன்னு பண்ணுது. ஐயோ கடவுளே, நீ ஏன் புகை ஆனாலும் விட மாட்டேன். பார்க்கலாமா? சமைச்சு சாப்பிடாம விட மாட்டேன். ஏய் எந்திரிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், கறி நல்லா வெந்துருச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், உப்பு கறினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொழுப்பு கறினா இது வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ் செம்மையாக இருக்கும் சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள், கொடுத்து பாருங்கள். வீட்டில் கறியே இருக்காது, ஜாலியாகிடும். நீங்கள் பிரியாணி சமைச்சாலும் மீந்துடும், கறி குழம்பு சமைச்சாலும் மீந்துடும், என்ன சமைச்சாலும் மீந்துடும். இந்த மாதிரி உப்பு கறி போட்டு கொடுத்து பாருங்கள், வீட்டில் ஒரு பீஸ் கறி கூட நிற்காது. எல்லாமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காரமே இல்லாமல் உப்பு கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.